அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாள்லையும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான டாப்பிக்கை பிரசங்க பண்ண போகிறோம். சரியா? செழிப்பு. என்ன வார்த்தை? செழி. யாருக்கெல்லாம் செழிப்பாக இருக்குன்னு ஆசை? எல்லாருக்கும் ஆசை இல்லை? ஆமாம். செழிப்பின் உபதேசம்னே ஒன்று இருக்குது. ஆனால் நான் ஒரு நாளும் செழிப்பை குறித்து நான் பேசினதில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் செழிப்பை குறித்து அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். ஒருவேளை செழிப்பின் உபதேசம் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்ங்கிறாங்க. அதை கேட்குறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, விஜய் ஆமாம் சரி, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அப்படிங்கிறாங்க, செழிப்பின் உபதேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பாருங்க, இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. பொதுவாக செழிப்பை பற்றி உபதேசம் கேட்டீங்க அப்படின்னா விசுவாசிகள் என்ன செஞ்சுருவாங்க? செழிப்பாக மாறிடும். நீங்கள் எதை பிரசங்கம் கேட்குறீங்களோ அந்த பிரசங்கம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். ஆனால் பொதுவாக செழிப்பின் உபதேசத்தை கேட்டு செழிக்கப்படுறது ஜனங்கள் தான். ஆனால் தியாகத்தோடு வாழ்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. பைபிள் பார்த்திங்கன்னா இருபுறமும் கற்குள்ள பட்டயம். ஆண்டவர் வேதத்தில் ஜனங்களுக்கு ஒரு மாதிரி ஆண்டவர் பேசுவார், விசுவாசிகளுக்கு ஒரு மாதிரி ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. ஆமாம். ஊழியத்தின் பாதையில் நான் ஃபேன் போர்டு ஒரு டம்ளர் தண்ணி கொடுமா. ஊழியத்தின் பாதையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு விதமான ஆட்களை நான் பார்த்துருக்குறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இயேசு சாமியை பின்பற்றுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐஸ்வர்யவான் ஏசப்பா கிட்ட வரான் இல்லை, ஆண்டவர்கிட்ட நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு ஒரு நம்ம பாஷையில் சொல்ல போனால் பெரிய பணக்காரன். ஆனால் ஆண்டவர் சொன்னார் என்ன, கடைசியில் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுங்கிறார். இதெல்லாம் என் சின்ன வயசுலேருந்தே நான் கை கொள்கிறேன்னா, அப்போ ஆண்டவர் சொன்னார் எல்லாத்தையும் விற்று என்ன பண்ணு, ஆமாம், ஏழைகளுக்கு கொடுத்துருப்பான்ட்டார். எல்லாத்தையும் விற்று, இப்போ நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு அவன் கொடுத்துட்டான்னா அவன் பணக்காரனாக இருப்பானா ஏழை ஆயிடுவானா? ஏழை ஆயிடுவான். அவன்கிட்ட வாங்கின ஏழைகள் பணக்காரனாயிரும். இதுதான் ஆண்டவருடைய ஃபார்முலா. ஹல்லேலூயா. நான் நிறைய ஊழியர்களை பார்த்துருக்குறேன். ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில், சொந்த வீடு இல்லாமல், ஒரு ட்ரெஸ் இல்லாமல், ஒரு செருப்பு இல்லாமல், ஷூ இல்லாமல் ஊழியத்துக்கு வந்தவங்க கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிச்சிருக்கிறார். சில ஊழியர்களை கவனிச்சிருக்கிறேன். நல்ல வசதியாய் பிறந்து, வசதியான குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து ஊழியத்துக்காக பயங்கர பாடுகளையும் பயங்கர கஷ்டத்தையும் போடுவாங்க. அதான் பைபிள் சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க. ஆமாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. சிரிக்கிறதுக்கு ஒரு காலம், அழுறதுக்கு ஒரு காலம். இப்போ நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்களோ அந்த காலம் மாறும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையெல்லாம் என்ன செய்யும்? மாறும். ஸோ செழிப்பின் உபதேசத்தை நான் பண்ணுவதில் விருப்பம் இல்லை. ஆனால் ஒரே ஒருக்கா அந்த செழிப்பை குறித்து நம்ம என்னதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம். பார்த்தீங்கன்னா, முதலாவது திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீதம் 1 சங்கீதம் 2-3 வாசிக்கலாம். பாருங்க, இப்போ செழிப்பாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் என்ன செய்யக்கூடாதான்? நடக்கக்கூடாது. ஆலோசனை கண்ட ஆட்கள்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா எங்ககிட்ட வாங்க, இல்லை நல்ல பரிசுத்தவான்கள்கிட்ட வாங்க. நல்ல ஊழியர்கள் அந்த பிரசங்கத்திலே சிலர் நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கவுன்சிலிங் கொடுக்குற கிஃப்ட் உள்ளவங்ககிட்ட நீங்கள் என்ன செய்யலாம்? கேட்கலாம். பாருங்கள், பாவிகளுடைய வழியில் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. இப்போ நம்ம போய் ஒரு சாராய கடையில் நிற்க முடியுமா? 500 ரூபா சில்லறை மாற்ற தான் போனேன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்மார்க்கில் போய் சில்லறை மாற்றி, நான் தான் சில்லறை மாத்திரேன், பார்த்தவங்க என்ன நினைப்பாங்க? ஆமாம், சில்லறை மாத்திராருன்னு நினைப்பாங்க. கிடையாது இல்லை. பாருங்கள், பரியாசக்காரங்க உட்கார இடத்துல சிலர் அடுத்தவங்களை நக்கல் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, இதுவே ஒரு டியூட்டியாக வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் போய் என்ன செய்யக்கூடாது?
உட்காரக்கூடாது. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேகரை பரியாசம் பண்ணி, ஊழியர்களை கிண்டல் பண்ணி, ஊழியர்களை குறை சொல்லி அநேக வீடியோ வெளியாகுது. அதைத்தான் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. ஒரு அருமையாக பிரசங்கம் பண்ணால் கூட யாரும் என்ன செய்யறதில்ல, பார்க்குறதில்ல. ஒரு ஊழியரை குறை சொல்லி ஒருத்தர் போட்டால் போதும், அதை எல்லாரும் என்ன செய்கிறாங்க, விழுந்து விழுந்து பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்போ நீங்கள் செழிப்பாகணும் அப்படின்னா சங்கீதம் 1 படி நம்ம எப்படி செழிப்பாகணும்னா, இரவும் பகலும் வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். 2 விதமாக எடுக்கலாம். ஒன்று இரவும் பகலும் பைபிள் படிக்கிறவங்க, இல்லை இரவும் பகலும் வேதத்தினை தியானிக்கிறவர்கள், கர்த்தருடைய வேதத்தை சிந்திக்கிறவர்கள், அதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறவங்க. பைபிள் வசனத்தை என்னைக்காவது யோசிக்கிறீங்களா? வசனத்தை என்ன செய்யணும், யோசிக்கணும், வசனத்தை சிந்திக்கணும். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, தாய்மாரெலாம், உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறவங்க நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை வச்சுக்கணும். ஆவிக்குரிய உலகத்தை என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கணும். நம்ம ஆண்டவர்கள் வந்த பிறகு உலக பிரகாரமான நண்பர்கள் நமக்கு என்ன தேவையில்லை, தேவையில்லை. நம்மளை அவங்க டீமோட்டிவேட் பண்ணிடுவாங்க. நமக்கு ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏசபாவுக்குள்ளே வந்த உடனே நான் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிற காலத்தில் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் எனக்கு ரவுடிஸ், அந்த மாதிரி நண்பர்கள் தான் இருந்தாங்க. அப்படி நண்பர்கள் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், அவங்க கூட பைக்கில் போனோன்னா அவன் என்ன பண்ணுவான், ஆமாம், யாராவது பார்த்தா கிண்டல் பண்ணுவான், போஸ்டரை பார்த்தா படத்துக்கு போமான்னு கேட்பான். அவனுடைய நட்பு அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த நட்பு மாறி, இல்லை குடிகார நண்பரை கூட வச்சுருந்தா அவன் குடிக்கிறதுக்கு தான் நமக்கு ஆலோசனை சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட நண்பர்கள் எல்லாம் என்னை விட்டு விலகட்டு, கெட்ட நண்பர்களே என்னை விட்டு மாறட்ட, நல்ல நண்பர்களை தாங்க அப்படின்னு சொல்லி ஜோமன ஆரம்பித்த பிறகு தான் ஆவிக்குரிய நண்பர்களை ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு தான் வாலிபர்கள், ஜபக்குழுக்கள். நான் இன்றைக்கும் ஆவிக்குரிய நண்பர்கள் தான் எங்கேனாலும் கூட்டிகிட்டு போவோம். என்ன ஃபங்க்ஷன்னாலும் சரி, ஃபேமிலி ஃபங்க்ஷனாக எங்கேனாலும் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸு அதுதான் கூட்டிகிட்டு போகிறத என்னுடைய பழக்கமாய் நான் மாற்றிக்கொண்டேன். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரை பற்றி பேசுகிற நண்பர்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் காரில் போகிறோம், நம்ம டீம் தம்பிமார் எல்லாருமே ஆண்டவரை பற்றி சில நேரம் பேசுவோம். சில வாலிபர்கள் நிறையா இப்போலாம் யூடியூப்பில் நல்ல நல்ல செய்திகள் நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட பிரசங்கங்களை நம்ம கேட்குறது நமக்கு நம்ம ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். அப்படியெல்லாம் கேட்டு அதை குறித்து பேசணும், அதை குறித்து சிந்திக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு புரியுதான்னு தெரில, வெட்டி கதை பேசுகிறத விட்டுட்டு ஆண்டவர் கதை பேசுகிற ஆட்களை ஃப்ரெண்ட்ஸாக வச்சுங்க. ஆமான்னு சொல்லுங்கள், புரியுதா? அப்படிலாம் ஜெப நண்பர்கள். இப்போ ஜெப நண்பர்கள் நமக்கு இருந்துட்டாங்கன்னா நம்ம என்னாலும் நான் பெர்ஃபெக்டாக ஜெபிச்சிருவேன் அப்படின்னு சில பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே அப்படி டெய்லி நான் இந்த மணிக்கு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம இருக்கிறோமான்னு தெரில. சில நேரம் நம்மளால் ஜெபம் பண்ண முடியாது, சில சோர்வுகள், சில அசதிகள் நம்மளை தாக்கும், பலவீனங்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் ஜெப நண்பர்களை வச்சுக்கலாம். இப்போலாம் ஃபோன்லேயே ஜெபம் பண்ணுறாங்க, கான்ஃபரன்ஸ் ப்ரேயர், நம்மளே கூகுள் மீட் நடத்துகிறோம் டெய்லி. அப்படி ஏதாவது ஒரு டச்சை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஆண்டவரோட வச்சுக்கணும். அப்போ முதல்ல நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக வேண்டும் என்றால் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்தாலே என்ன செய்யும், செழிப்பாயிரும். செழிப்பின் பிரசங்கத்தை கேட்டால் இல்லை, நீங்கள் இரவும் பகலும் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறவங்க, அதை சிந்திக்கிறவங்க, அதை குறித்து பேசுகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை எப்படி மாறிடும், செழிப்பாக மாறிடும். ஹல்லேலூயா. ஆமாம், பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், பைபிளை படிங்க, பைபிளை சிந்திங்க, என்ன பண்ணுங்க. ஆமாம், ஹல்லேலூயா. இப்போ தேவையில்லாத ஆப்பெல்லாம் நம்ம கண்ட ஆப்பை வச்சுருப்போம். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர், அதெல்லாம் நம்ம நேரத்தை என்ன செஞ்சிடும், திருடி கொள்ளும். அதுக்கு பதிலாக பைபிள் ஆப் வச்சுங்க, இல்லை பைபிள் ஆப் வச்சுங்க, தமிழ் பைபிள் வச்சுங்க, ஆர்சி மக்கள் யூஸ் பண்ணுற பைபிள் வைங்க. இதில் புரியாதது அதில் இன்னும் தெளிவாக புரியும். இங்கிலீஷ் பைபிள் வச்சுங்க, புரியுதோ புரியல என்ன செய்யுங்க, வாசிங்க. பைபிள் ஆப் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணும்போது அந்த பைபிளை படிக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யும், தோணும். ஸோ இந்த பைபிள் முக்கியம், இந்த பைபிள் தான் முதல்ல இதை வச்சுங்க. அந்த பைபிள் என்ன செய்யுங்க, வச்சுங்க. சரியா? ஆப்பில் கண்டதை நம்ம உட்காந்து தேடிட்டு இருக்கிறதுக்கு நானும் சில நேரம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ பைபிளில் விசுவாசம் அப்படின்னு அடித்தா ஹோல் விசுவாசமும் அதில் வந்துடும். அந்த பைபிளில் அதை குறித்து அப்படியே வாசிக்கிறது, என்னென்ன மெசேஜ் கொடுக்க போனாலும் அந்த மெசேஜுக்கு முன்னாடி அந்த காரியங்கள் எல்லாம், இப்போ செழிப்புனா பைபிள் ஹோலாக செழிப்பை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படியெல்லாம் நம்ம வாசிக்கணும். இப்போ முதல்ல செழிப்பின் உபதேசம் நம்ம கேட்டு தான் செழிப்பாகணுங்கிற அவசியம் இல்லை. செழிப்பாக நம்ம இருக்கணும்னா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்தா இதில் டைரெக்டாக செழிப்பாக இருப்போம்னு சொல்லலாம். ஆனால் அப்படி தியானிக்கிற மனுஷன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் தனியை தந்து இளையுறாது இருக்கிற மரத்தை போல் அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணுமா, வாய்க்கும்.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம செழிப்பு குறித்து வேதம் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அடுத்து நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம், இதே சங்கீதம் 92 திருப்பிக் கொள்ளலாம். 12-13 வாசிக்கலாம். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் எப்படி செழிப்பானா, பனையை போல் செழிப்பானா. லீபனோனில் உள்ள, ஆமாம், இப்போ நம்ம தமிழ் பைபிளில் பனைன்னு போட்டிருக்கு. இதே நீங்கள் விவிலியம் ஆர்சி சர்ச்சில் யூஸ் பண்ணுற பைபிள் படிச்சிங்கன்னா அதில் பேரிச்சைன்னு போட்டிருக்கு இல்லை, பேரிச்சை. ஏன்னா அவங்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அது எழுதப்பட்ட. அங்கே பேரிச்சை மரம். இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன மரத்தை எழுதியிருக்காங்க, பனை மரம் எழுதியிருக்காங்க. ஏன் நீதிமான் பனையை போல் செழிப்பான்? முதல்ல நீதிமான்னா யாரு? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீதிமான்னா ரட்சிக்கப்பட்டவங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க ஏன் நீதிமான் சொல்லப்படுதுன்னா, நீதிமான்கிறவன் வெறும் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, பைபிள் படி நடக்கிறவர்கள். நம்ம எப்படி நடக்கணும்? இப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் வசனம் சொல்லிருச்சு. அப்படின்னா நம்ம எப்படி நடக்கணும்? சண்டை போடக்கூடாது இல்லை. எல்லாத்துக்கும் பைபிள் எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ மாமியார் மருமகளுக்கு எக்ஸாம்பிள் இருக்கா இல்லையா? எந்த சம்பவம்? ரூத்து இல்லை. ரூத்து மாமியார் பேர் என்ன? நகோமி. இப்போ ரூத் அவகிட்ட வந்தா, கணவன் இறந்து போயிட்டான். இவன் இன்னொரு கல்யாணம் பண்ணி போய் சந்தோஷமாக இருங்கங்கிற அவா சொல்கிறா, இல்லை நான் உங்கள் கூட தான் என்ன செய்வேன், இருப்பேன். உங்கள் தெய்வம் தான் என் தெய்வம். நீங்கள் போகிற சர்ச்சுக்கு தான் வருவேன். உங்கள் மாமியார் அப்படி பின்பற்றுக்கிற ஆள் உண்டா? அது உண்மையில் அந்த ரகசியத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ் தான். ஹல்லேலூயா. நம்ம நேசிக்கணும். அதுக்காக எல்லா மாமியார் நல்லவங்க நான் சொல்ல வரல. எப்படி மோசமான ஆளாக இருந்தாலும் நேசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லியிருக்கு, அதுக்கு நம்ம ஒபே பண்ணுவோம். ஆண்டவர் சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். அப்படின்னா நம்ம சமாதானம் இருக்கும். அதாவது வேதத்தின்படி நீதிமான் என்றால் நீதி என்றால், இப்போ பைபிளில் நம்ம ஜட்ஜை என்ன சொல்கிறாங்க, நீதிபதின்னு சொல்கிறாங்க. இப்படிதானே நீதி. ஏன்னா அவங்க சட்டத்தை வாசித்து அதுலேருந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. நீதிமான் என்றால் சட்டத்திட்டத்தின்படி நடக்கிறவன். அதாவது பைபிள் படி ஒரு மனிதன் நடந்தால் அவன் நீதிமான். அதாவது ரட்சிக்கப்பட்டால் அவன் ஒரு நீதிமான். அப்போ நீங்கள் செழிக்கணும் அப்படின்னா இங்கே ஆலோசனை சொல்லப்படுறது, நீதிமான் என்ன செய்வானா, செழிப்பான். ஹல்லேலூயா. பைபிள் படி நடந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அங்கே பைபிள் படிச்சிங்கன்னா, பைபிளை சிந்திச்சிங்கன்னா செழிப்பான்னு போட்டிருக்கு. இங்கே என்ன போட்டிருக்கு? பைபிள் படி நடந்தா. பனைமரத்தை சொல்லியிருக்கார், தென்னை மரம் கூட சொல்லலை. பனைமரத்தை பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைனாலும் எப்படி இருக்கும்? பனைமரத்துக்கு டெய்லி பாத்தி பிடிச்சி தண்ணி ஊற்றணுமா? கிடையாது. நீங்கள் பாருங்கள், ரெண்டுமே தென்னை மரம் தோப்பாக தான் இருக்கும், பனைமரம் தனியாக கூட என்ன செய்யும், நிற்கும். ரெண்டுலேயுமே பாருங்கள், இது இளநீ கொடுத்தா அது பயணி கொடுக்கும். இந்த ஓலையை வச்சு குடிசை போட்டாங்கன்னா அந்த ஓலையை வச்சு குடிசை போடுவாங்க. இது பட்டியல் அடித்தாங்கன்னா அது வலை இல்லை. ஆமாம், அதுலேயும் குறுத்து வரும். பழம் சாப்பிட்லாம் நிறையா இல்லை. அக்கா சாப்பிட்றத நோக்கி சிந்திச்சிடாதீங்க, நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி இல்லை. ரொம்ப பனைமரத்தில் நிறைய நன்மைகள் இருக்கிறது. அதான் பனையை போல் செழிப்பான் அப்படின்னு சொல்கிறேன். நான் காலேஜ் படிக்கும்போது என் நண்பன் ஒருத்தன் இருப்பான் இல்லை. நமக்கெல்லாம் இப்போ தொப்பை, அவனுக்கு அப்போவே தொப்பை இருக்கும். என்னடா தொப்பை இவ்வளோ பெருசாக வந்துட்டுன்னு சொன்னால், நான் நீதிமான் பனையை போல் செழிப்பேன். பானை போல் செழிச்சிடாதடா இல்லை. சில நிறைய நேரங்களில் நம்ம செழிப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வாசிச்சிங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு பைபிள் படி என்ன செய்யுங்க, ஆமீன் சொல்லுங்கள். பைபிள் படி நம்ம நடக்கணும். எதிரிகள் நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. எதிரிகள் இல்லாத வாழ்க்கை வாழணும். பைபிளில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், மாற்றப்படும், செழிப்பாய் மாறும். அதனால் இந்த நாளில் இருந்து முடிவு பண்ணுங்கள், நான் எப்படி இருப்பேன், நீதிமானாய் இருப்பேன். நான் சொல்ல புரியுதில்ல? இப்போ ரோட்டில் எந்த பக்கம் நடக்கணும், லெஃப்ட் பக்கம். லெஃப்ட்டுன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. ஏன் இப்படி கேட்டோன்னு ஒருத்தரும் கை தூக்க மாட்டீங்க? ரைட் சைடு தான் நடக்கணும். யார் சொல்கிறா? எப்படி சொல்கிற?
ரைட் சைடு தான் நடக்கணும். ஜெயா சொன்னால் தான் கரெக்டு. கை தட்டிடலாமா? சாலை ஓரங்களில் ரைட் சைடு நடக்கணும். இந்த இடது பக்கம் நடந்து போனீங்கன்னா வண்டி இடது பக்கம் வரும், அவன் பின்னாடியே வருவான். நீங்கள் ஹார்ன் அடித்தா இப்படி திரும்பி பார்த்துட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் ரைட் சைடு நடந்தீங்கன்னா வண்டி ஆப்போசிட்டில் வரும். இப்போ ரோட்டில் நம்ம நடந்து போகும்போது நம்ம இந்திய சாலை திட்டத்தின் சட்டத்தின்படி இடது பக்கம் நடக்கணும். இடது பக்கம் நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா வண்டி எல்லாம் பின்னாடி வரும், ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பான், நம்ம பார்த்து நடக்க முடியாது. வலது பக்கம் நடந்தீங்கன்னா வண்டியெல்லாம் எதிர்த்தாப்புல வரும். இப்போ ஆக்சிடெண்ட் ஆனால் கூட என்ன செய்கிறாங்கன்னா, கேஸ் எழுதும்போது இவன் இடது பக்கம் நடந்தானா வலது பக்கம், இப்போ இடது பக்கம் நடந்தான்னா கேஸ் உங்கள் மேலே திரும்பிடும். ஒழுங்காக நீங்கள் நடந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவன் வண்டி அடித்தவன் மேலே கேஸ் என்ன செய்கிறாங்க, எழுதுகிறாங்க. இது நம்ம நிறைய பேருக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்ம ஊரில் எல்லோரும் இடது பக்கம் தான் நடப்பாங்க. இந்த கோயில் குளத்துக்கு போகிற ஆட்களும் பாருங்கள், ரெண்டுவே நடக்கிறேன்னு சொல்லி இடது பக்கம் நடப்பாங்க. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் செழிப்பு வர வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்கணுமா, நீதிமானாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீதிமான் பனைமரத்தை மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, செழிப்பாயிருவாங்க. ஹல்லேலூயா. நம்ம செழிக்கணும். அடுத்த வசனம் 13. பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் என்ன செய்வார்கள், செழிப்பார்கள். இப்போ நம்ம ஆலயம் ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய இல்லம், ஆண்டவருடைய வீடு, இப்போ நம்ம ஊழியம், இந்த கூடாரம், இதில் நாட்டப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜோம் பண்ணும்போது கூட ஜெயா சொன்ன நினைக்கிறேன், தூண்களாக என்ன செய்யணும், நம்ம ஒரு பில்லர். அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறது, உங்களை சிலர் பாருங்கள் சர்ச்சில் நாட்டப்பட்டவர்களாக இருப்பாங்க. அந்த கோயிலில் அவங்க ஒரு முக்கியமான தூணாக இருப்பாங்க, நபராக இருப்பாங்க. தூணில் போய் சாயிறது அந்த தூண் சொல்லுவார். நம்ம ஒரு பில்லர். இப்போ இங்கே தூண் இருக்குது, இந்த இரும்பு தூண் 1 2 3 4 5 6 தூண் இருக்குது. அந்த தூண் சொல்ல வரல. இப்போ எப்படி இப்போ நாங்களாம் காமர்ஸ் படித்தோம். காமர்ஸில் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, பிஸ்னஸ் பற்றி பாடம் எடுக்கும்போது சொல்லுவாங்க, நீ தான் பிஸ்னஸ் அப்படின்னா நீ தான் பிஸ்னஸ் அப்படிம்பாங்க, நீ தான் வியாபாரம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம தான் ஒரு வியாபாரம் பண்ணான்னா நம்மதே அந்த வியாபாரம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வாரீங்க அப்படின்னா, சும்மா வந்துட்டு போகிறவங்களுக்கும் இந்த ஊழியத்தில் நாட்டப்பட்டவர்களுக்கு என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. நான் சொல்ல புரியுதான்னு எனக்கு தெரில, சரியா? நம்ம நான் இந்த ஊழியத்தில் நாட்டப்பட்டவன், நான் இந்த சபையில் நாட்டப்பட்டவன், அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக செழிப்பாயிரும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், நாங்கள் செழிப்பாரோமோ இல்லையோ, நீங்கள் இந்த ஊழியத்தில் நாட்டப்பட்டீங்கன்னா நீங்கள் செழிப்பாயிருவீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதில்ல? நீங்கள் இந்த ஊழியத்துக்கு நாட்டப்பட்டீங்க. இந்த ஊழியத்தில் சேர் எடுத்து போடுறீங்க, இந்த ஊழியத்தில் இப்போ ஒரு பெருக்க கூட செய்யலாம். இந்த ஊழியத்தில் நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ, இந்த ஊழியத்தில் நாட்டப்பட்டவர்கள். நான் ஒரு பில்லர் இந்த ஊழியத்தில், சரியா? நம்ம வாய் சொல்லணும், இது எங்கள் ஊழியம் சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமாம், நான் சொல்லுவேன், இது நம்ம ஊழியம், இது ஏன் ஊழியம் கிடையாது. ஆமாம், நம்ம ஊழியம். இந்த ஊழியத்தில் நம்ம நாட்டப்பட்டவர்களாக. நாட்டப்பட்டவங்கன்னா எப்போ, இப்போ நீங்கள் வாரந்தோறும் கரெக்டாக வந்துடுவீங்க. 52 வாரம் செவ்வாய்க்கிழமை இங்கே மீட்டிங் நடக்குன்னா 52 வாரம் நீங்கள் ரெகுலராக என்ன செய்வீங்க, இருப்பீங்க. ஏதாவது வேலை இருந்தால் கூட முந்தின நாளில் முடிச்சிருவீங்க, பிறகு முடிச்சிருவீங்க. அங்கே நம்ம கரெக்டாக போயிடணும். இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு தூணாய் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செழிப்பீர்கள். சபைகள்லையும் அப்படி தான். சர்ச்சில் சிலர் தூணாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், நம்ம சிஎஸ்ஐ ஆலயங்களில் கூட பார்த்துருக்குறேன். நிறைய பேர் சர்ச்சில் அவங்க தான் தூணாக இருப்பாங்க. அரசியல்வாதியை பற்றி சொல்ல வரல, சிலர் அரசியல் பண்ணுறதுக்காக நிறைய காரியங்கள் என்ன செய்கிறாங்க, சர்ச்சில் முன்னெடுக்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம சர்ச்சில் ஒரு காரியமாக என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ இது சபை அல்ல. இப்போ நம்ம சர்ச்சில் தூணாக இருப்பாங்க சிலர், அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஊழியத்தில் தூணாக இருக்கணும், கூடாரத்தில் தூணாக இருக்கணும். நீங்கள் தூணாக இருந்தீங்க அப்படின்னா தேவன் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதித்து உங்களை என்ன செய்ய பண்ணுறார், செழிக்க பண்ணுறார். அதனால தான் சிலர் பாருங்கள், சர்ச்சுன்னு இருக்கிறவங்க, ஊழியம் இருக்கிறவங்க அப்படியே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சில நேரத்தில் சிலர் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னா கூட அந்த சந்ததிகள் பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் சிலர் கோயில் குட்டியார் வேலையை உண்மையாக செய்வாங்க. அந்த சந்ததி பார்த்திங்கன்னா பயங்கர ஆசீர்வாதமாக
அது அவங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சென்னையில் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நம்ம ஊரில் திருநெல்வேலி டேஸில் கூட நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியார் பிள்ளைங்களே இன்றைக்கி ஐயர்வாளாக இருக்கிறாங்க, டீச்சராக இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஸோ ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். சிலருக்கு கோயில் காரியங்கள், ஊழியத்தின் காரியங்களில் முக்கியத்துவமாக இருக்கணும். நீங்கள் ஜெபிக்கணும். இது வரைக்கும் அப்படி இல்லைன்னா நான் இனிமேல் ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்களை என்ன செய்யணும்? இருக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. யாரெல்லாம் செழிப்பார் சொல்லுங்கள் பார்க்கலாம். தியானிக்கிறவங்களை செழிப்பார், நீதிமான் செழிப்பான், ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அல்லேலூயா செழிப்பார்கள். அடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:25 வாசிங்க. பாருங்க, உதாரண குணமுள்ள ஆத்மா என்ன செய்யுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? உதாரண குணமுள்ள ஆத்மானா சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? உதாரண குணமுள்ள ஆத்மா அந்த பைபிளில் போட்டிருக்கு. ஈகை குணமுடையவர் அப்படின்னா மனசார கொடுக்குறவங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் மனசார கொடுக்க என்ன செய்யாரு? வராது தானே. சந்தா கட்டணும், வரி கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், சில நேரம் மனசு இருக்காது. பாருங்க, உதாரணத்துவம் உள்ள ஆத்மா என்ன செய்யுமா? செழிக்கும். மனசார அள்ளி கொடுக்குறவங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் கொடுத்து அதாவது இறைச்சி கிணறு இறக்கி என்ன ஆகும்? ஊறும். அப்படி தானே. இறைச்சிட்டோம், அவள் இருக்கிற தண்ணியெலாம் முடிஞ்சு போயிட்டா. அதே மாதிரி ஆண்டோடைய பிள்ளைகள் நம்ம 10ல் 1 நம்ம ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் கொடுக்க சொல்கிற நபருக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம அள்ளி கொடுக்க தேவன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம செஞ்சு பாருங்கள். நம்ம 10ல் 1 கரெக்டாக நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். உதாரண குணமுள்ள ஜனங்கள். அவருக்கு அதே அதிகாரத்தில் தான் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், முந்தின வசனம், வாரி இறைத்தும் விருத்தி அடைந்தார் உண்டு, அதிகமாய் பிசுனித்தனம் பண்ண என்ன ஆயிருமா? நிறைய பேர் பிசுனித்தனம் பண்ணி பார்ப்பாங்க. சம்பாதிச்சு சேர்த்து வைப்பாங்க. அப்படிதான் ஒருத்தர் தூத்துக்குடியில் சேர்த்து வச்சார். இரும்பு பெட்டியில் மேலே திறந்து பார்ப்பார், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அடியிலேருந்து என்ன செஞ்சுட்டு வந்திருக்கு? பூச்சி அரிச்சிட்டே வந்துருக்கு. ஒரு நாள் ஒட்டு மொத்தமாக அரிச்சிட்டு ஒரு பணமும் எல்லாம் என்ன செஞ்சுட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு. பாருங்கள், வாரி இறைக்கிறவங்க விருத்தி அடைவாங்க. மிகுந்த பிசுனித்தனம் பண்ணவங்க தான் அடுத்த வசனம் சொல்லுது, உதாரணம் குணம் உள்ள ஆத்மா என்ன செய்யும்? எவன் தண்ணீர் பாய்ச்சுக்கிறானோ அவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வயல்லலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரம் பாத்தியிலேருந்து சிலர் தண்ணி என்ன செய்வாங்க? அவங்க வயலுக்கு போகணும், நிறைஞ்சிட்டு பக்கத்து வயலுக்கு சில நேரம் திருப்பி விடுவாங்க. சிலர் அங்கே நிறைஞ்சிட்டா கரெக்டாக போடுவாங்க. சரியா? தண்ணீர் பாய்ச்சிறவனுக்கு தண்ணீர். அப்படி செய்கிறவங்களுக்கு அந்த இடத்துக்காரன் வந்தபோது இவங்களுக்கு தண்ணி இல்லைன்னா இவங்களுக்கு என்ன செய்வான்? பாய்ச்சி விடுவான். பாருங்கள், குடிக்கிற தண்ணி வீட்டுக்கு ஆட்கள் வந்தால் முதல்ல தண்ணி கொடுப்ப பழக்கம் இருக்கும். நிறையா கிராமங்களில் பட்டணங்களில் அப்படி ஒரு பழக்கம் இருக்கும். இப்போல்லாம் யார் வந்தால் தண்ணி கொடுக்கா? நிறைய வீட்டில் கொடுக்குறதே இல்லை. யார் வந்தாலும் முதல்ல தண்ணி கொடுப்பாங்க. சில ஊர்களில் நாங்கள் ஊழியத்து போகும்போது பார்த்துருக்கோம், கவனிச்சிருக்கோம். முதல்ல தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க, உற்சாகமாக பேசுகிறாங்க, தவிர சிலர் உள்ளே விட மாட்டேங்கான் இல்லை. ஆமாம், காடு கொடுக்க போனாலும் சிலர் உள்ளே விடுறதெல்லாம் கிடையாது. பாருங்கள், தண்ணி கொடுக்குறவங்களுக்கு, தண்ணீர் பாய்ச்சுறவர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அதெல்லாம் திரும்ப கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு திரும்ப கிடைக்கும். ஒரு 1000 ரூபா நீங்கள் ஆண்டவருக்குன்னு செய்கிறீங்க அப்படின்னா தேவன் உங்களுக்கு 10,000 ரூபா தரதுக்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். யாருக்காவது ஏழைகளுக்கோ அப்படி நம்ம செய்யும்போது கர்த்தர் அப்படி இறக்கம் உள்ளவங்களுக்கு இறக்கம் செய்வார். உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கும்போது அப்படி உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு மக்களை கர்த்தர் எழுப்பி தருவார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வசனத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு, உதாரணத்துவம் கொள்ள ஆத்மா என்ன செய்யுமா? செழிக்கும். ஹல்லேலூயா. ஆமாம். அடுத்து யார் செழிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:25. கர்த்தரை நம்புகிறவனும் என்ன செய்வான்?
செழிப்பான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, பெருநெஞ்சன் வழக்கை கொளுத்துகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ, இந்த வசனம் நிறைய இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க இல்லை, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் 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 எழுதி போட்டிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே நம்ம கர்த்தரை நம்புகிறோமா? யோசிச்சு பாருங்க. ஒரு தேவை இருக்குது, முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்குறோமா இல்லை யார்கிட்டையாவது கேட்குறோமா? ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குது, டக்குன்னு யாரை கேட்குறோம்? நான் ஒரு ஊமை சொல்லுவேன், அப்படி சொல்லியிருப்பேன், இன்றைக்கி புதுதாக வந்தவங்களுக்காக கூட சொல்கிறேன் திரும்ப. பாருங்கள், ஒரு மிஷினரி அவர் ஒரு தீவுக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு போக சொன்னார். போகிறாங்க அந்த காலத்தில் 800ஆம் நூற்றாண்டில், அந்த 18ஆம் நூற்றாண்டில். அந்த 18ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் பிரயாணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் கப்பல் பிரயாணம். 6 மாதம் இவங்க அப்படியே கப்பலில் பிரயாணம் பண்ணி என்ன செய்யணும்? போகணும். அப்படி போகிற நாட்களில் இவங்க அப்படி கப்பலில் போயிட்டு இருக்கும்போது கப்பல்லே ஊழியம் செய்கிறாங்க, கப்பல்லே சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, கப்பல்லே ஊழியம் செய்கிறாங்க. அப்படி கப்பலில் ஊழியம் செய்யும்போது அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை அவங்க ஒரு தீவை தேர்ந்தெடுத்து போகணும்னு சொல்லி கணவன் மனைவியாக ஜெபிச்சு ஒரு தீவுக்கு போகிறாங்க. கப்பலில் இந்த ஊழியம் செஞ்ச நாட்களில் கப்பல் கேப்டன் வரைக்கும் அந்த ப்ரேயர் மீட்டிங்கில், ஏன்னா கிறிஸ்தவ நாடுகள் இருந்து கிளம்பல கப்பல், அவங்கெல்லாம் ப்ரேயர் அட்டன் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் தொடப்பட்டார்கள். அப்போ இவங்க எந்த தீவில் நீங்கள் இறங்க போகிறீங்கன்னு கேப்டன் ஒரு நாள் பேசும்போது, இல்லை நாங்கள் இந்த தீவு. உடனே கேப்டன் சொல்கிறார், அந்த தீவில் உள்ள மக்கள் மோசமானவங்க, சில நேரங்களில் மனிதர்களே வேட்டையாடி விடுவார்கள், அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், அங்கே போகாதீங்க, வேறு இடத்துக்கு போங்கங்கிறார். இல்லை, இவரு மனைவியின் ஜோமனி அந்த ஊர் தான் ஆண்டவர் காட்டுறார். ஆனால் கேப்டன் சொல்கிறார், அங்கே நீங்கள் போகாதீங்க. அப்போ கேப்டன் ஒரு ஆலோசனை சொல்கிறார், அங்கே தான் போனேன்னு முடிவு எடுத்துக்கிட்டாங்க கூட, கடற்கரை ஓரமாக வீடு அமைத்து கொள்ளுங்கள், தீவுக்கு ரொம்ப உள்ளே போயிடாதீங்க, கடற்கரை ஓரமாக இருங்க. திடீர்னு அவங்கவுங்களை கொல்ல வந்துட்டாங்கன்னா நான் ஒரு லைஃப் போட்டு தரேன். பெரிய பெரிய கப்பலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லைஃப் போட் இருக்கும். அந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா அந்த லைஃப் போட்டில் ஏறி தப்பிக்கிறதுக்கு அந்த போட்டை உங்களுக்கு தரேன், அந்த போட்டில் தப்பிச்சு என்ன செஞ்சுருங்க, வந்துடுங்க. இவங்களும் அதை வாங்கிட்டு அந்த ஊரில் இறங்கிட்டாங்க. அந்த கடற்கரை ஓரமாக வீடு அமைச்சிட்டாங்க, அந்த லைஃப் போட்டை நுப்பாட்டி வச்சுருக்காங்க. நாட்கள் போகுது, பயங்கரமாக 2 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படலை, யாரும் இவங்களை கொல்லலை, யாரும் இவங்ககிட்ட பேசவும் மாட்டாங்க, பழகவும் மாட்டாங்க. 2 வருஷம் அவங்க ஊழியம் செஞ்சு ஒன்றுமே நடக்கலை. ஊழியத்தில் நம்ம மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலைன்னா நமக்கு ரொம்ப கவலை வந்துடும், நமக்கு ரொம்ப சோர்வு வந்துடும் இல்லை? இப்படிதானே, சில நேரத்தில் கூட்டம் வரலைனாலும் என்ன வந்துடும், சோர்வு வந்துடும். நாம் நினைப்போம் பெரிய கூட்டம் வந்தால் சக்ஸஸ். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. இப்போ உங்களில் யாரையாவது ஒருத்தட்ட ஆண்டவர் பேசிகிட்டு இருப்பார், உங்களை யாரையாவது ஆண்டவர் உருவாக்கி கொண்டு இருப்பார். இப்போ நான் பண்ணுற செய்தி யாராவது ஒருவரை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருப்பார். அதுதான் பரலோகத்தின் பார்வையில் மிக விலையேற பெற்ற ஒரு காரியம். இப்போ இவங்களுக்கு 2 வருஷம் ஊழியம் செஞ்சு ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலை, ஒருத்தர் கூட சந்திக்கப்படலைன்னு சொல்லி எல்லாருக்கும் சோர்வான உடனே கணவன் மனைவி போய் ஜெபம் பண்ணுறாங்க. நம்ம கரெக்டாக ஊழியத்துக்கு வந்துட்டோமா, தப்பாக ஊழியத்துக்கு வந்துட்டோமான்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஜெபிக்க ஆண்டவர் அவர்கிட்ட பேசினாராம், என்ன நம்புறியான்னு கேட்டாராம். என்ன நம்புறியா? அப்போ இவருக்கு வருத்தம், ஆண்டவர் உங்களை நம்பி தானே என் சொந்த ஊரை விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறேன். திரும்பவும் ஜெபம் பண்ணுறார், மணிக்கணக்காக ஜெபிக்கிறார். ஏன் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலை, நம்ம தப்பாக ஊழியத்துக்கு வந்துட்டோமா. 2வது வாட்டி ஆண்டவர் நம்புறியான்னு கேட்டார். எப்பவும் சொல்கிற ஆண்டவரே உங்களை நம்புகிறேன். 3வது முறை ஜெபம் பண்ணுறார். 3வது முறை ஆண்டவர் கேட்டார் நம்புறியான்னு. இப்போ இவருக்கு ரொம்ப துக்கமாயிட்டு, ஆண்டவர் உங்களை நம்பாமனா. அப்புறம் ஆண்டவர் கேட்டார், எதுக்கு இந்த போட்டை நுப்பாட்டி வச்சுருக்க, என்ன நீ நம்புறீன்னா எதுக்கு இந்த படகை? அப்போ தான் அவருடைய தவறை உணர்ந்து அந்த படகை உடனே மண்ணெண்ணெயை ஊற்றி தீ கொளுத்துறார். தீ பயங்கரமாக எரியுது, குபுன்னு தீ எரியுது. தீ எரியிறத பார்த்து அந்த கிராமமே கூடி வந்துருச்சு. அன்னைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார், இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி. அதை தீ எரியிறத வேடிக்கை பார்க்க வந்த ஜனங்களில் ஏறத்தாழ 200 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. 2 வருஷம் ஒன்றுமே நடக்கலை, ஒரே நாளில். பாருங்க, சின்ன மிஸ்டேக்கை கூட தேவன் என்ன செய்கிறாரு, கவனிக்கிறார். சில நேரத்தில் நம்ம மனசை என்ன செஞ்சிடும், போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு ஊழியத்துக்கு போனாவோ எந்தோ கணவர் சம்பாதிச்சாலும் சரி, யாரையும் நம்பாதீங்க. உங்கள் நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேலே தான் இருக்கும். கர்த்தர்கிட்ட நம்பிக்கை இருந்துச்சு. எசேக்கியா ராஜா பாருங்க, யுத்தம் வரும்போது அவர் கர்த்தரை மட்டும்தான் என்ன செஞ்சார், படைகளை நம்பலை. நம்மகிட்ட இருக்கிற சோர்ஸ் எல்லாம் நம்பாமல் ஆண்டவரை நம்பணும்னா தன்னால் செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம வாசிக்கலாம். இப்போ எதெல்லாம் செழிப்பு பார்த்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆ ஆ ஆ
இன்னொன்று 14 நீதிமொழிகள் 14:11 வாசி. பாருங்க, துன்மார்க்கருடைய வீடு என்ன செஞ்சிருமா? அழியும். செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, செம்மையானவருடைய கூடாரம் என்ன செய்யும்? செழிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் அதான் நம்மகிட்ட சொல்றார். இப்போ யார் செழிப்பா? இதில் செம்மையானவர்னா யாரு? நேர்மையானவர்கள். யாரு? நேர்மை. துன்மார்க்கருடைய கூடாரம் அழிஞ்சு போகும். துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவங்க, துன்மார்க்கமாய் வாழுகிறவர்களுடைய எல்லாம் அழிஞ்சு போயிடும். இளையகுமாரன் போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணான். வேசிகள் இடத்துல ஆசிகளை அழித்து போட்டான். அவன்கிட்ட இருந்தது எல்லாம் செலவாகி போயிடுச்சு. பண்ணி மேய்க்கிற இடத்துக்கு போயிட்டான். சரியா? திரும்ப தகப்பன் இடத்துல வந்தான். நேர்மையாக இருந்தான். நேர்மையாக இருந்தால் செழிக்கும். அன்றைக்கி ஒரு குருவானவர்கிட்ட பேசிகிட்டுங்க. அவர் சொல்கிறார், நேர்மையாக இருந்தால் செழிப்பாக என்ன செய்யலாம்? இருக்கலாம். நேர்மையாக ஊழியம் செஞ்சால் நம்ம சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை தேடி வைக்கலாம். நான் சொன்னேன், அவர் சொன்னார், பிஷப் ஆகிறதுக்கு நிறைய பேர் அவரை சொன்னாங்க. ஒரு வேண்டவே வேண்டாம், நிறைய பிஷப்புடைய வாழ்க்கையை நான் பார்த்துட்டேன், நேர்மையாக இல்லாததுனால பிரச்சனை வந்துட்டு. இப்போ நம்ம நேர்மையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும்? செழிப்பாய் மாறும். ஹல்லேலூயா. செம்மையானவர்கள் செழிப்பார்கள், நேர்மையாக இருக்கிறவங்க செழிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 32:15 வாசிங்க. வனாந்தரம் எப்படி மாறுமா? செழிப்பான வயல்வெளியாக மாறும். வனாந்தரம் எப்படி இருக்கும்? ஆனால் செழிப்பாக என்ன செய்வேன்? கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை உங்களை செழிப்பாய் மாற்ற போகிறார். வனாந்தரம் மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்திட்டு வந்தார். அங்கே எந்த ஹோட்டலுக்கோ எதுக்கோ கிடையாது. ஆனால் தேவன் அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சார்? செழிப்பாய் மாற்றினார். இன்றைக்கி ஆண்டவர் நம்மை செழிப்பாய் மாற்றனா இவ்வளோ ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்னதான் நம்ம இது எல்லாத்தையும் பார்த்தாலும் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கணும். இயேசு செழிப்பை பற்றி ஒன்றுமே என்ன செய்யலை, பேசலை. ஹல்லேலூயா. ஆமாம், இயேசு கிறிஸ்து செழிப்பை குறித்து டைரெக்டாக ஒன்றுமே பேசலை. ஆனால் ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து செழிப்பை குறித்து இன்டைரக்டாக ஒரு காரியம் சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 21:19 வாசிங்க. ஆமென். பாருங்க, இயேசு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இயேசு செழிப்பை குறித்து டைரெக்டாக ஒன்றும் பேசலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு அத்தி மரத்தை போய் பார்க்குறாரு. அந்த அத்தி மரம் இலை உள்ளதாக இருக்குது. அதாவது இலை இல்லைன்னா பரவாயில்ல, சில காலத்தில் இலை உதிர்கிற காலம்னு சொல்லுவாங்க. இது செழிப்பாக இருக்குது இந்த அத்தி மரம். ஆனால் என்ன இல்லை? கனி இல்லை. இப்போ நிறைய பேர் வீட்டில் பப்பாளி வளர்ப்பீங்க. ஆண் பப்பாளின்னா என்ன பண்ணுவீங்க? வெட்டி போட்டுருவோம். ஆண் குழந்தை பிறந்தால் சந்தோஷப்படுவோம். சரியா? ஆமாம், அது பெண்ணாகிய தாயாக இருந்தாலும் ஆண் குழந்தை பிறந்தால் நிறைய பேருக்கு சந்தோஷம். உண்மை இல்லை? ஆமாம். ஆனால் நம்ம நாய் குட்டி போட்டால் கூட ஆண் நாய் இதுக்கு தான் மவுசு ஜாஸ்தியாக இருக்கும். பெண்ணாயை யாரும் எடுத்துகிட்டு போய் வளர்க்க மாட்டான். பப்பாளி ஆண் பப்பாளியாக இருந்தால் ஒரே வெட்டு. ஏன்னா அது ஆண் பப்பாளி என்ன தராது? கனி கொடுக்காது. பூலாம் இருக்கும், கனி இருக்காது. அதே மாதிரி செழிப்பாக இருந்தீங்கன்னா கனி கொடுக்குறவங்களாக இருக்கணும். இல்லை உங்கள் வாழ்க்கை வேஸ்ட்டுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இலையெல்லாம் செழிப்பாக இருக்குது, ஆனால் என்ன இல்லை? கனி இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எவ்வளோ செழிப்பாக இருந்தாலும் கனி உள்ள வாழ்க்கை வாழணும். பெர்க்மான் ஐயா பாடி இருக்கிறார், வசதியை தேடி அது தொடுவானம், வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு, ஆளுகை செய்ய
உனக்கு வசதி வருது, பணம் வந்துச்சுன்னா அதை ஊழியத்துக்கு பயன்படுத்து, சுவிசேஷத்துக்கு பயன்படுத்து, ஆளுகை செய்யக்கூடாது. இல்லை, அது தொடுவானம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். இன்றைக்கி நமக்கு அதான் சொல்லிக்கிறார். நீங்கள் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் கனி உள்ள வாழ்க்கை, கனினா ஆவியின் கனி கூட எடுத்துக்கலாம். அன்போ, சந்தோஷம், சமாதானம், தயவோ, நற்குணம், விசுவாசம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சை அடக்கம், இது எல்லாம் நம்ம வெளிப்படுத்தணும். கனி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்மக்கிட்ட இருக்கிற செழிப்பு வேஸ்ட். இப்போ செழிப்பாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் கை கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நம்ம எவ்வளோ இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் செழிப்பான்னு பார்த்தோம். அடுத்து என்னெல்லாம் பார்த்தோம்? நீதிமான் செழிப்பான்னு பார்த்தோம். அப்புறம் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், உதாரண குணம் உள்ள ஆத்மா செழிக்கும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அடுத்து செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும். இவ்வளோ செழிப்பு குறித்து வேதம் சொல்லியிருக்கு. ஆனால் இயேசு செழிப்பை குறித்து ஒன்று தான் சொல்லியிருக்கார். நீ செழிப்பாக இருக்கிறது முக்கியம் இல்லை, கனியோடு இருக்கும். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் வண்ணமாய், ஏசப்பா என்னுடைய வாழ்க்கை அப்பா செழிப்பாக மாறணும்னு நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் இவ்வளோ காரியம் இருக்குது சுவாமி. அப்பா எங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசாமி எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் செழிப்பை குறித்து நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். முடிந்தவங்க எழுந்து நில்லுங்க, முடியாதவங்க முழங்கால் போடுறவங்க முழங்கால் போடுங்க, எழுந்து நிற்கிறவங்க எழுந்து நிற்க. எல்லாரும் ஜெபிக்கணும், எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எல்லா கஷ்டகாலம் மாறட்டும் ஆண்டவரே. அப்போ அந்த கூடாரத்தில் நாட்டப்பட்டவர்கள், ஆலயத்தில் நாட்டப்பட்டவர் செழிப்பார்கள், ஊழியத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழிப்பார்கள். இரவும் பகலும் உங்கள் வேதத்தை தியானிக்கணும் ஆண்டவரே. உங்கள் வேதத்தையே சிந்திக்கணும். உங்கள் வேதத்தை குறித்து மற்றவர்களோடு நாங்கள் பேசணும் ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜோமனுங்க, ஜோமனுங்க, ஜோமனுங்க. ஆண்டவரே நீதிமான் பனையை போல் செழிப்பான்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்போ பனையை போல் எங்கள் வாழ்க்கை செழிக்கட்டும் ஆண்டவரே. ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. அப்படி எங்கள் வாழ்க்கை செழிக்கட்டும் ஆண்டவரே. அப்போ உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் சொல்லியிருக்கீங்களே. அப்போ எங்களை செழிக்க வைங்க ஆண்டவரே. செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும். அப்போ நீதிமானாய் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆண்டவரே உங்களை நம்பணும் ஆண்டவரே. வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் சொல்லியிருக்கீங்க. இயேசுவின் நாமத்தினால ஒரு செழிப்பை கட்டளையிடுவீராக, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. இயேசு சொல்றாரு, அத்தி மரத்துல இலையெல்லாம் இருந்துச்சு, கனி இல்லை. ஆண்டவரே கனி உள்ள ஒரு வாழ்க்கை. நீங்க எவ்வளவு எங்களை ஆசீர்வதித்தாலோ, நீங்க எவ்வளவு எங்களை செழிக்க பண்ணாலோ, ஆண்டவர் ஒரு கனி உள்ள வாழ்க்கை வாழணும் ஆண்டவர். ஒரு ஆவிக்குரிய கனி எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும் ஆண்டவரே. ஏசாமி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோதரம். ஆவியின் கனியாகி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், விச்சயடக்கம், இந்த மாதிரி ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் எங்க வாழ்க்கையில வெளிப்படணும் ஆண்டவரே. அப்பா வசதி வந்தால் சுவிசேஷம் சொல்லணும், ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவர். வசதி வந்து யாரையும் திருப்தியாக்காது ஆண்டவர். என்ன ஆசீர்வதிங்க சுவாமின்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது நம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன். பாவத்தோடு வந்திருக்கிறவங்க விடுதலை கட்டளையிடுவீராக. வியாதியோடு வந்திருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தினால விடுதலை கட்டளையிடுவீராக. இப்பொழுதே நம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ஆவியானுடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பாவமுக்கு சோதரம், சோதரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. அப்போ இன்னைக்கு எங்கள் ஜெபத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் செழிக்கட்டும் ஆண்டவரே. வாழ்க்கை மாறட்டும். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிச்சு அனுப்புங்க ஆண்டவரே. இவர்களை தொட்டு ஆசீர்வதிங்க. கேளுங்க ஆண்டவரே, என்னென்ன காரியத்தில் செழிக்கணுமோ கேளுங்க ஆண்டவரே. இனி வேதத்தின்படி நடக்கிறதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. வேதத்தின்படி வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறேன். எங்க எதிரிகளை நேசிக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக திரும்பி போகட்டும். நாம மகிமைப்படட்டும். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.
ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். God multiply you. ஆமென்.